ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் ஆகிய 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் கொடுக்கிறோம். இவைகளை பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்காக நாம் மன்றாடலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. இப்போதும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம மத்தியில் இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் ஆனி டேவிட் ஜெயக்குமார் முன்னே வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில எங்களை தாழ்த்தி உங்கள் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து எங்களை இந்த வேளையில பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். சுவாமி, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது உடைய வார்த்தை எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். உடைய வார்த்தையின் மூலமாய் குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா விதமான பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் நீக்கி உம்முடைய சமாதானத்தாலும் உம்முடைய சந்தோஷத்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிலைத்தரல வேண்டுமாறு கூட கெஞ்சுகிற சுவாமி. நீர் இறங்கி வந்து தகப்பனே அப்பா உம்முடைய விடுதலை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலேயும் நாம் இந்த யூடியூப் ப்ரோக்ராம் மட்டுமல்லாது வெளியே சில கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். சுவிசேஷ கூடுகைகளாக மாதத்திலே ஒவ்வொரு வாரத்திலையும் அது நடத்தப்படுகிறது. 1வது புதன்கிழமை மாலை 6 முதல் 8 மணி வரைக்கும் சென்னை திருவத்தியூர், சென்னையினுடைய வடபகுதியில் இருக்கிற திருவத்தியூர் தேரடி பகுதியில் இருக்கிற ஒய்எம்சிஏ ஹாலில் ஒரு மீட்டிங்கை நாம் நடத்துகிறோம். மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேம்ப் ரோடு என்ட்ரன்ஸில் கிழக்கு தாம்பரத்தில் இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8:30 மணி வரையிலும் நடத்தி சுவிசேஷம் போதித்து ஜெபித்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடு SM மஹால் என்ற ஹாலில் ஒரு கூட்டத்தை மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி சுவிசேஷம் போதித்து தனி ஜெபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். தீராத பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருனுடைய போராட்டங்கள், இவைகளிலிருந்தெல்லாம் ஜனங்கள் விடுதலை பெற்று போகிறார்கள். நீங்களும் அவைகளிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற அன்பு குடும்பத்தினர் சவன் பாண்டியன், அவருடைய அன்பு மனைவி ஜீவா, அவருடைய மகன் ஆலன், இந்த குடும்பத்தினரையும் அவருடைய தொழிலையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட நாம் செய்தியை கேட்கப் போகிறோம். 2 செய்திகள். 1வது செய்தியை சவன் டேவிட் ஜெயக்குமார் அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு ஆதாரமான வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற சகோதரி ஆனி டேவிட் ஜெயக்குமார் வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பின்பு நான் ஒரு சிறிய செய்தியை கொடுத்து முடிப்போம். நிகழ்ச்சி முழுவதிலும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென். வாசிக்கும்படியான வேத வசனம் ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. ஆமோஸ் அமசியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்குகளை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் என்பதே. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மே மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதி இன்றைக்கு ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்க கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம்.
கர்த்தர் வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே நன்மை நிறைந்த ஒரு மாதமாக அமைய கிருபித்தார். எங்களை மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு வீட்டாரை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சின்ன பிள்ளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பெரியவங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எல்லாரையும் தொடற்றும், விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம், இனி வருகிற மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக. இன்றைக்கு இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொன்னா, ஆமோஸ். ஆமோஸ் தீர்க்கதரிசிகளை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மேஜர் ப்ராஃபெட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள். ரெண்டாவது சிறிய தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபெட்ஸ். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். நிறைய வெளிப்பாடு பெற்றவர்கள், தீர்க்க தரிசனம் நிறையா. இவர்கள் 4 பேருக்கும் வேத வல்லுநர்கள் கொடுத்திருக்கிற பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தா மேஜர் ப்ராஃபெட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள். அதிலிருந்து வருகிற எல்லாருமே யோவேலிருந்து ஆரம்பிச்சு மல்கியா வரைக்கும் இருக்கிற தீர்க்கதரிசிகள் மைனர் ப்ராஃபெட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகள். அதுல ஆமோஸ் ஒருத்தராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆமோஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமோஸை பற்றி 3 தலைப்புகள்ல நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆமோஸின் அசட்டை. ஆமோஸை எப்படி அசட்டை பண்ணாரு அமசியா ராஜா. ஆமோஸ் 7வது அதிகாரம் 12-13 வசனம். ரெண்டாவது ஆமோஸின் அழைப்பு, த காலிங் ஆஃப் ஆமோஸ். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஆனி டேவிட் ஜெயக்குமார் நமக்கு படிச்சாங்க. 7வது அதிகாரம் 14-15. மூன்றாவது ஆமோஸின் அதிகாரம், த அத்தாரிட்டி. ஆமோஸ் 7வது அதிகாரம் 16-17 வசனம். இந்த 3 தலைப்புல இன்னைக்கு இதை குறித்து பார்க்கலாம். இதுல இருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதலாவது சொல்லப்பட்டிருக்குது அசட்டை பண்ணப்பட்ட ஆமோஸ். அசட்டை பண்ணப்பட்ட ஆமோஸ். யாரால் அசட்டை பண்ணப்பட்டாரு? அமசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவின் மூலமாக அசட்டை பண்ணப்பட்டார். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்ன சொல்லி பார்த்தா ஆமோஸ் 7வது அதிகாரம் 12-13 வசனம். அங்க ஆமோஸ் தீர்க்கதரிசியை பார்த்து அமசியா ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ போ, இஸ்ரவேலை விட்டு போ, யூதேயா இல்லைன்னா யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் புசித்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்று சொல்லி அங்க அமசியா ராஜா ஆமோஸை பார்த்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, கர்த்தருடைய வாயாக, தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது த மவுத் பீஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய வாயாக அங்கு காணப்படுகிறார் ஆமோஸ். அவரை பார்த்து அவருடைய ஊழியத்துக்கு விரோதமாய் அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, டோன்ட் ப்ராபசை ஹியர். அதுதான் அங்க அசட்டை. அநேக நேரத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் அசட்டை பண்ணப்படுகிறாங்க. அமசியா ராஜா தன்னுடைய எல்லைகளுக்குள்ளாக அங்க ஆமோஸ் தீர்க்கதரிசியா வர விடல. அமசியா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா தன்னுடைய எல்லையாகிய இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக பெத்தேலிலே தீர்க்க தரிசனம் சொல்லாதே
என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசியை அசட்டை பண்ணி வெளியே அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆமோஸின் அசட்டை. ஒருவேளை நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல ஜனங்கள் உங்களை அசட்டை பண்ணி, நீ இங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, அங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, அங்க ஊழியம் செய்யக்கூடாது, இங்கே ஊழியங்களை நடப்பிக்க கூடாது என்று சொல்லி ஒருவேளை ஜனங்கள் உங்களை அசட்டை பண்ணி இருக்கலாம். அமசியா ஆமோஸை நோக்கி, நீ போ, நீ யூதா தேசத்திலே ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. ஒரு எல்லையை வரமுறையை அங்கே தீர்க்கதரிசியாக ஆமோஸுக்கு அமசியா ராஜா அங்க வகுத்து கொடுக்கிறதே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க ஊழியத்துல கூட சில அசட்டைகள் காணப்படலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நல்ல வல்லமை வரங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா அத மனிதர்கள் தடை பண்ணி, நீ இந்த வரைமுறைக்குள்ளாக தான் நீ செயல்படணும், இதுக்கு மீறி நீ செயல்பட முடியாது என்று சொல்லி வரைமுறையை சொல்லி உங்களையும் உங்களுடைய வரங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஒருவேளை சிலர் அப்படியாக தடுத்து நிறுத்தி இருக்கலாம், வரைமுறைப்படுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அசட்டை பண்ணப்பட்ட ஆமோஸ். ஒருவேளை நீங்க பலவிதமான மனிதர்களால, உங்க குடும்பத்தினரால, சபையினரால, ஊழியத்தில் இருக்கிறவர்களால, உங்களுக்கு சிநேகிதரால ஒருவேளை நீங்க மிகவும் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா 2வது குறிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். 7வது அதிகாரம் 14-15 வசனத்துல ஆமோஸின் அழைப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் தன்னை பத்தி சொல்றாரு. மிகவும் தாழ்மையான ஒரு வார்த்தைகளை அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஆமோஸ் அமசியாவுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்ற ஒரு காரியம், 5 காரியங்களை அவர் சொல்றத பார்க்கிறோம். முதலாவது, நான் தீர்க்கதரிசியும் அல்ல. 2வது, நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. 3வது, நான் மந்தை மேய்க்கிறவன். 4வது, நான் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனாய் இருந்தேன். ஆனால் மந்தையில் பின்னால் போன என்னை கர்த்தர் அழைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். ஆமோஸின் அழைப்பு. மனுஷரால் ஒருவேளை ஆமோஸ் புறக்கணிக்க தள்ளப்பட்டிருக்கலாம், அமசியா ராஜாவாலே புறக்கணித்து தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா இங்க நடக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் அந்த மேலான மகிமையான ஒரு அழைப்பை அந்த மனுஷனுக்கு வைக்கிறார். அந்த அழைப்பை ஆமோஸ் அறிந்து கொண்டு இருக்கிறார். He knows his calling. அவர் சொல்ற பாருங்க, எவ்வளவு தாழ்மையான ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. தான் அழைப்பை அறிந்திருக்கிற ஆமோஸ் அமசியா ராஜாவுடைய அசட்டைக்கு ஒரு பதில் வைக்கிறாரு. நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல. தீர்க்கதரிசி அல்ல சொல்றது ரைட்டு, தீர்க்கதரிசியுடைய புத்திரன் கூட இல்லை. ஐ எம் நாட் எ ப்ராபெட், ஐ எம் நாட் எ சன் ஆஃப் த ப்ராபெட், பட் ஐ எம் எ ஷெப்பர்ட். நான் மந்தை மேய்க்கிறவன். மந்தை மேய்க்கிறது மாத்திரம் அல்ல, மந்தைகளுக்கு பின்பாக அலைகிறது மாத்திரம் அல்ல, காட்டத்தி பழங்களை நான் பொறுக்கிறவனாய் இருக்கிறேன். பழங்களை பொறுக்கிறவர், பழங்கிற பறிக்கிறவர் அல்ல. 2 காரியம். பழங்களை பறிக்கிறதுன்னு சொல்ல மரத்து மேலே ஏறி அப்படியாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதுதான் பறிக்கிறவர். பொறுக்கிறதுன்றது வேற. காத்துலேயும் மழையிலையும் பனியிலையும் முதிர்ச்சியிலையும் விழுகிற பழங்களை, கீழே விழுந்த பழங்களை சேகரிக்கிறவராக, பொறுக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய தன்மை. பொறுக்கி எடுக்கிற ஒரு
ஆமோஸாக இருக்கிறாரு. அவர் பாருங்க எவ்வளவு தாழ்மையா சொல்றாரு. நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் தீர்க்கதரிசியுடைய புத்திரன் கிடையாது. ஐ எம் நாட் எ சர்வெண்ட் ஆஃப் த ப்ராஃபெட். நான் மந்தை மேய்க்கிறவன். ஐ ஆம் ஏ ஷெப்பர்ட். மந்தைனா ஆடு மாடு மேய்க்கிறவங்க. 4வது சொல்றாரு, காட்டத்தி பழங்களை நான் பொறுக்கிறவன். ஐ எம் ஜஸ்ட் எ கலெக்டர் ஆஃப் த ஃபிக். பழங்களை பொறுக்கிறவனா இருக்கிறேன். ஆனா மந்தையின் பின்னாடி சென்ற என்னை கர்த்தர் அழைத்து, நீ இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். ஆரோனை போல கனமான ஊழியத்துக்கு இந்த ஆமோஸை கர்த்தர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க மந்தை மேய்க்கிறவங்களா இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு காட்டத்தி பழத்தை பொறுக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்க தீர்க்கதரிசியோ தீர்க்கதரிசியின் புத்திரராக இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை அழைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த மேலான அழைப்பை நானும் நீங்களும் பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு அது எப்படி இருக்குது நமக்கு வாழ்க்கையில? அந்த அழைப்பை நாம் எப்படி செயல்படுத்துறோம்? காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவங்க தான், மந்தை மேய்க்கிறவங்க தான், தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசி புத்திரன் கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய அழைப்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான். அமசியா புறக்கணிச்சான், அசட்டை பண்ணான். கர்த்தர் அங்க அழைக்கிறதை பார்க்கிறோம். அழைக்கிறது மாத்திரம் இல்ல, அங்க கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். 5 காரியங்கள் அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமசியாவுக்கு கொடுக்கப்பட்ட அசட்டை அங்க ஆமோஸுக்கு தீர்க்க தரிசனமாக மாறி அவருக்கு அதிகாரத்தோட கர்த்தர் அங்க கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 5 தீர்க்கதரிசியே அமசியாவுக்கு விரோதமா சொல்றாரு. அவர் சொல்ற முதல் காரியம், உன் பெண் ஜாதி வேசியாவாள். 2வது, உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தில் விழுவார்கள். 3வது, உன்னுடைய வயல் அளவு நூலால் அது பங்கிடப்படும். 4வது, நீ அசுத்தமான தேசத்தில் சாவாய். கடைசியாக இஸ்ரவேல் தேசத்துல அங்க அப்படியாக களமாடி கொண்டு போகப்படும். இல்லைன்னா அது அப்படியாக இட் வில் பி டேக்கன் அஸ் கேப்டிவ். 5 காரியங்களை அங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். அசட்டை பண்ணப்பட்ட ஒரு ஆமோஸை கர்த்தர் அழைத்து அதிகாரத்தை கொடுத்து, எந்த ராஜா அசட்டை பண்ணானோ அந்த ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் விரோதமாக அங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு கர்த்தர் வைக்கிறார். அதுதான் அங்க சொல்லப்படுகிறது. இப்போது நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லாதே என்ற வார்த்தைக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ ஒன்றையும் சொல்லாதே என்று சொன்ன அமசியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் 5 காரியங்களை அதிகாரத்தோடு சொல்றாரு. உன் பெண் ஜாதி வேசியாவாள், உன்னுடைய குமாரர் குமாரத்தில் பட்டயத்தால் விழுவார்கள். 3வது, உன்னுடைய வயல் தூக்கு நூலால் அது பிரிக்கப்படும். 4வது, நீ அசுத்தமான தேசத்தில் சாவாய். ஏன் அசுத்தமான தேசம் சொல்றாருன்னு தெரியல. கடைசியாக இஸ்ரவேல் களவாய் கொண்டு போகப்படும். இல்லைன்னு சொன்னா இட் வில் பி டேக்கன் அஸ் கேப்டிவ். பாருங்க, அழைப்பை பற்றி பேசும்போது அங்க ஆமோஸ் பேசுகிறார், நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்கதரிசியோடைய புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், நான் காட்டத்தி மரத்தை இருக்கிற கனிகளை பழங்களை பொறுக்கிறவன். இதை சொல்லும் போது ஆமோஸ் தன்னை பற்றி ஒரு அறிமுகமாக சொல்லுகிறார். ஆனா கடைசியில் இப்ப சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், உன் பெண் ஜாதி வேசியாவாள், உன் பிள்ளைகள் பட்டயத்தால் விழுவார்கள், உன்னுடைய வயல் பிரிக்கப்பட்டு போகும், நீ அசுத்தமான தேசத்தில் சாவாய், இஸ்ரவேல் களவாய் கொண்டு போகப்படும் சொல்லப்படுகிறது. ஆமோஸ் மூலியமாக ஆமோஸுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்றார்.
நமக்கு தெரியணும் எப்போ தீர்க்கதரிசி பேசுறாரு, எப்போ தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் பேசுகிறார். முதல்ல பேசுனது தீர்க்கதரிசி பேசுனது. அவர் தன்னை பற்றி சொல்லும் போது, அழைப்பை பற்றி சொல்லும் போது, அது தீர்க்கதரிசி தன்னுடைய வாயினால் தன்னை பற்றி அறிமுகமாக அழைப்பை பற்றி அங்க பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா இப்போ சொல்லப்பட்டது, உன் பெண் ஜாதி வேசியாவாள் என்று சொல்ல அந்த 5 காரியங்கள் கர்த்தர் ஆமோஸின் மூலியமாக அமசியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சில நேரத்தில் என்னுடைய ஃபர்ஸ்ட் மருமகன் மிஸ்டர் ரிச்சர்ட் சாலமன் சொல்லுவார், மாமா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்கள் மூலியமாக கர்த்தர் பேசுவார். நான் நல்லா கண்டுபிடிச்சிருவேன் மாமா எப்போ பேசுகிறாங்க, இவாஞ்சலிஸ்ட் டேவிட் ஜெயக்குமார் எப்போ பேசுகிறாரு, எப்போ இவாஞ்சலிஸ்ட் டேவிட் ஜெயக்குமார் மூலியமாக கர்த்தர் பேசுகிறாரு. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பேசும்போது ரொம்ப தாழ்மையாக, அடக்கமாக, ரொம்ப சாதாரணமாக, எல்லாரும் புரிந்து கொள்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஏற்றபடியாக நீங்கள் உங்கள் வார்த்தைகளை பேசுவீங்க. நான் மந்தை மேய்க்கிறவன் அல்ல, நான் காட்டுத்தி பறத்தை பொடுக்கிறவனா இருந்தேன். நீங்க சொல்லும் போது அப்படிதான் இருக்கும். நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரன் அல்லன்னு சொல்லி நீங்க உங்களை பத்தி ரொம்ப தாழ்மையாக நீங்க பேசுவீங்க. ஆனா கர்த்தர் கொடுத்த அதிகாரம் வரும்போது அதோடைய வார்த்தையின் தோரணையுமே மாறி போயிடும். இன்னைக்கு என்ன பெரியவன் சொல்றதுக்காக சொல்லல, இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலியமாக வருகிற வார்த்தை, ஊழியக்காரர் எப்ப பேசுறாரு, ஊழியக்காரர் மூலியமாக கர்த்தர் வாயாக எடுத்து எப்படி பயன்படுத்துறாரு. இன்னைக்கு அது நீங்களும் நானும் புரிந்திருக்கணும். பிரியமானவர்களே, எந்த இடத்துல யார் மூலியமா அசட்டை பண்ணப்பட்டாரோ அமசியா மூலியமாக ஆமோஸ், அதே ஆமோஸ் அமசியாவுக்கு அதிகாரத்தோடு பதில் கொடுக்கறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு know your calling, receive your authority and speak the word. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். ஒருவேளை உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம், அமசியாவை போல, ஆமோஸை போல. நீங்க உங்களுடைய வார்த்தையை இல்லைன்னு சொன்னா உங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தீர்க்க தரிசன அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரத்தை பெற்றுக்கொள்றது மாத்திரம் அல்ல, அதை வைத்து எதிரியாக காணப்பட்ட அமசியாவுக்கு ஒரு பாடம் புகட்டுங்கள். இல்லைன்னு சொன்னா ரிலீஸ் யுவர் அத்தாரிட்டி, ரிசீவ் யுவர் அத்தாரிட்டி அண்ட் ரிலீஸ் யுவர் அத்தாரிட்டி. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆமோஸை போல எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய வாயாக ஆமோஸாக இருந்து செயல்படுவீர்களா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ராதான்ற ஒரு பேரை பார்க்கிறேன். ராதா ஒரு பெண்ணு, நீங்க உங்க பேர் ராதா, பழைய பேர் ராதா. ஞானஸ்நான பேர் வேற என்னென்னமோ நிறைய வச்சிருக்காங்க. பாஸ்டர் இஷ்டத்துக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து பேர் வச்சிருக்கிறார். ராதா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க சொல்றீங்க, ஐயா என் வார்த்தையை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆமோஸை பற்றி சொன்னது கரெக்டு தான். என் வார்த்தையை யாருமே, எல்லாம் அமசியாவா மாதிரி தான் இருக்கிறாங்க, ராஜாவை போல தான் என்னை அசட்டை பண்றாங்க. ஆனால் கர்த்தர் இன்னையிலேருந்து உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அழைப்பை வைத்து எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் ராஜா. ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். மோகன் குமார், மோகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஒரு விரலை, கடைசி விரலை மடக்கவே முடியல. மோகன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் லிட்டில் ஃபிங்கர், லெஃப்ட் சைடு லிட்டில் ஃபிங்கர், சுண்டு விரல், இதை மடக்க முடியல உங்களால. வலி ஜாஸ்தியா இருக்கு. எப்போ அடிபட்டது, இப்போ அது தெரியுது. சத்ரு அதுல கிரியை செய்யறான். கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஜோசப் ராஜ்குமார், ஜோசப் ராஜ்குமார்னு ஒரு பேரை பார்க்கிறேன். ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க, யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இழந்து ஊழியத்தை நிறுத்திட்டீங்க. ஆவியானவர் சொல்றாரு, இன்னும் நான் உன்னோட தான் இருக்கிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எடுத்து செய். ஜோசப் எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார்.
மனுஷ முகத்தை பார்க்காத. அமசியாவை பார்த்தீங்கன்னா நீ ஓட முடியாது. பெத்தேலியிலே உன்னுடைய ஊழியம் இருக்கு. சரோஜ் பாண்டியன் ஒரு பேரை பார்க்கிறேன். சரோஜ், நீ ஒரு ஆண். சரோஜ் பாண்டியனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அவர் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, உங்களுக்கு வலி இருந்தது, வயிற்றுல ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கட்டி இருந்தது. இப்போ கர்த்தர் சொல்றாரு அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருக்கு. இப்போ அதை தேடி பார்த்தீங்கன்னா அது 25% தான் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சுகத்தை கொடுத்துருக்குறேன். சரோஜை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பங்கஜ்னு ஒரு பேரை பார்க்கிறேன். பங்கஜ், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வேறு உருவ வழிபாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை மார்க்கத்திலிருந்து உங்களை கொண்டு வரார். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக பங்கஜை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும். நிறைய பேரை ஆமோஸாக அதிகாரம் கொடுக்கிற ஒரு வல்லமை. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? உன் பெண் ஜாதி வேசியாவா? உன் பிள்ளைகள் பட்டயத்துக்கு இரையாவார்கள். உன்னுடைய தேசம் களவாடி கொண்டு போகப்படும். நீ அப்படியாக தேசத்துல, அசுத்தமான தேசத்துல செத்து போவ. உன் வயல் நிலம் எல்லாம் பங்கிடப்படும். சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்த அதிகாரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ற அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன வரங்கள் கொடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். நிறைய பேருக்கு ஆட்டத்தை பரங்களை பொறுக்கினவர்கள் பின்னாடி கர்த்தர் சென்று அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறதையும் நான் பார்க்கிறேன். எலிசாவுக்கு எப்படியாக ரெட்டிப்பான வரங்களை கொடுத்து பயன்படுத்தினீரோ அப்படியாக உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன பார்க்கல. இந்த மே 1ஆம் தேதி நிறைய பேர் இயேசுவானவரை பார்க்குறீங்க இந்த ஸ்டேஜில். உண்மையா சொல்றேன், என்னை பிரேயரை நிறுத்த முடியல. நிறைய பேர் இயேசுவானவர் இந்த ஸ்டேஜில் பார்க்குறீங்க. அவருடைய வல்லமை இங்கேருந்து கடந்து போகுது. யூ ரிசீவ் த அனாயிண்டிங், யூ ரிசீவ் த அத்தாரிட்டி. நீ அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற. எந்த மனுஷனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அமசியா உனக்கு முன்பாக நிற்பதில்லை. முழுமையான ஒரு அபிஷேகத்தை இறங்குறத பார்க்கிறேன். நிறைய பேர் அந்நிய பாஷை பேசி கைகளை தட்டி கீழ்க்கு மேலைக்கும் குதிச்சு அப்படியாக யூ ரிசீவ் த அனாயிண்டிங். கர்த்தருக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆமோஸை போல எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமோஸின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். ஒருவேளை அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அழைப்பை வைக்கிறார், அதிகாரத்தை கொடுத்துறார், எடுத்து பயன்படுத்துறார். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன் அவர்களும், கருணாகர் பாண்டியன் அவர்களும், மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன் அவர்களும், அவருடைய மகன் ஆலன் பட்ராஸ் அவர்களும். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வருஷத்துக்கு நிறைய ப்ரோக்ராம் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அவங்க தான். அவங்க வீட்டில் ரெகுலராக ஒரு கூட்டம் இருக்குது. நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளும் அங்கே வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள், நான் சொல்கிறது தான். மற்ற பிள்ளைகள்னா கர்த்தரை சாராதவங்க இல்லை, எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். மற்ற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்கிறார்கள். கர்த்தர் இதுக்கு காரணமாய் வீட்டை திறந்து கொடுத்திருக்கிற அருமையான மகன் மிஸ்டர் பாண்டியன் அவர்களையும், மிஸ்ஸஸ் ஜீவா பாண்டியன், அவங்க ஒரு ஊழியக்காரி. பாண்டியன் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறார், ஒரு பில்டராக காணப்படுறார். அவங்க பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர் அவங்களையும் அவங்க வீட்டில் கூடுகிற கூட்டத்தையும் ஒரு ஆக்கிலா பிரிஸ்கில்லாலை போல கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சிறிய செய்தி, அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமான வேத பகுதி ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யம், சின்ஃபுல் கிங்டம் என்ற ஒரு வார்த்தை பதம் அங்கே இருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யம், சின்ஃபுல் கிங்டம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமோஸ் 9:8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாவம் உள்ள ராஜ்யத்தை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் நான் அழிக்க மாட்டேன். இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் யாக்கோபின் வம்சத்திற்கு, இஸ்ரவேலராகிய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஆகிலும் யாக்கோபின் புத்திரரை நான் முற்றிலும் அழித்து போட மாட்டேன். பாவமுள்ள ஜனங்கள் தான், பாவம் செய்கிற ஜாதி தான், பாவம் செய்கிற ராஜ்யம்தான், அதை நான் அழித்து போடுவேன் தான். ஆனாலும் கொஞ்சம் இரக்கம் பாராட்டி அதை முற்றிலும் அழிக்காமல் அதிலே மீதியை நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எச்சரிப்பாக கொடுக்கிறார். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் நீங்கள் பாவம் செய்யும் போது தேவ கோபம் வரும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக தேவனுடைய தீர்ப்பு என்ன என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ஆமோஸ் 9:8 முதல் பகுதி பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமான தேவனுடைய தீர்ப்பு. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை பூமியில் மேல் இராதபடிக்கு நான் அழித்து போடுவேன். ஐ வில் டிஸ்ட்ராய் இட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த எர்த், நான் அதை அழித்து போடுவேன் முற்றிலும். இதுதான் கர்த்தருடைய எச்சரிப்பு. பாவம் செய்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனோ, பாவம் செய்கிற ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு தேசமோ அது மிஞ்சி போகும்போது தேவனுடைய கோபாக்கனை அங்கே வரும். இது ஒரு எச்சரிப்பாக உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ரெண்டாவதாக, யாக்கோபு வம்சத்தாரனுடைய பாவம் என்ன? யாக்கோபு வம்சத்தாரை நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு வம்சத்தினுடைய பாவத்தின் தான் நான் அவர்களை அழிப்பேன், ஆனாலும் நான் முற்றிலும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படி யாக்கோபினுடைய வம்சம், அதாவது யாக்கோபினுடைய வம்சம் என்பது இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள், 12 கோத்திரங்களாகி அது ஒரு தேசமாகிற்று, இஸ்ரவேல் தேசமாகிற்று. இன்றைக்கும் அந்த தேசம் நிலைத்திருக்கிறது. அந்த யாக்கோபின் புத்திரராகிய இஸ்ரவேலரை குறித்து இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாவம் என்ன என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அதே ஆமோஸ் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். இது முதலாவது அவர்கள் மீது கர்த்தர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். ரெண்டாவது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை. மூன்றாவது, தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள். முக்கியமாக 3 காரியங்கள். பின்பு வருகிற வசனங்களிலே இன்னும் சில காரியங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய விபசார பாவங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம், அநியாயங்கள் எல்லாம். முக்கியமாக இந்த 3 குற்றச்சாட்டை ஆமோஸ் 2:4 சொல்லி இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்கள். கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களை குறித்து, நீ கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தாய், நான் பிள்ளைகளை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை வெறுப்பது என்பது அதை அசட்டை பண்ணுவது, அதை கவனிக்காதே போகிறது. வேதம் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி அக்கறையே இல்லாமல் அதை பின்பற்றுவது மாத்திரமல்ல, அதை பின்பற்றாமல் இருப்பது மாத்திரமல்ல, அதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அசட்டை பண்ணுகிறது, வேதத்தை வெறுப்பதாக காண்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட, அந்த காலத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருந்த தோரா என்ற 5 புத்தகமும் பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் இருந்த தீர்க்க தரிசன புத்தகங்களையும் அசட்டை பண்ணினார்கள். அதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லாதிருந்தது. இதை கர்த்தர் எச்சரிக்கிறார். 2வது குறிப்பாக, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்று கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். கட்டளைகளை இஸ்ரவேலருக்கு யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 17 வசனங்களில் 10 கட்டளைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் 21, 22 பிரமாணங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. இந்த கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளவில்லை என்பது இஸ்ரவேலர் மீது கர்த்தர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. 3வது, தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோனா 2:8 யோனா சொல்கிறார், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அல்லது வீணடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள். இஸ்ரவேலர் மேலும் கர்த்தர் வைத்திருந்த ஒரு குற்றச்சாட்டு, கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றவில்லை, அதை வெறுத்து விட்டீர்கள். கர்த்தருடைய கட்டளைகள் பிரமாணங்களை நீங்கள் கை கொள்ளவில்லை, அதை விட்டு விட்டீர்கள். இப்பொழுது அதற்கு பதிலாக பொய்யான மாயைகளை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். பொய்யான மாயைகள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அல்லாமல் வேறு தேவர்களை, வேற வழிபாடுகளை பின்பற்றி அதன் மூலமாக அந்த பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பட்டு
அந்த இஸ்ரவேல் சந்ததியார் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இது அவர்கள் மீது வைக்கப்பட்ட கோபாக்கினை. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் செய்கிற தேசத்தை அல்லது ராஜ்யத்தை நான் அழிப்பேன், அதை பூமியின் மீது நான் வைக்காதிருப்பேன் என்று. ஆனாலும் கர்த்தர் மனம் இறங்கி சொல்லுகிறார், ஆனாலும் யாக்கோபின் சந்ததியாரை நான் முற்றிலும் வேற இருப்பதில்லை, நான் முற்றிலும் அழித்து விட மாட்டேன், கொஞ்சம் இரக்கம் பாராட்டுவேன், ஏனென்றால் நீ என் பிள்ளையாய் இருக்கிறாயே. அந்த எச்சரிப்பை தான் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். மூன்றாவது குறிப்பாக, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எதற்கு தண்டனை? ஏன் தண்டிக்க வேண்டும்? கர்த்தருடைய ஜனம்தானே, ஏதோ தவறு செய்து விட்டார்கள், விட்டு விடலாம் அல்லவா? கர்த்தர் தன்னுடைய நியாயத்தை இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். அதே ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் அறிந்து கொண்டேன், ஆதலால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன். ஐ வில் பனிஷ் யூ ஃபார் ஆல் யுவர் சின்ஸ். பூமியின் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேனே. எவ்வளோ ஜனங்கள் பூமியில் இருக்கிறார்கள், ஜாதிகள் இருக்கிறார்கள், தேசங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முக்கியமாக தனக்கு சொந்தமான ஜனம் என்று உரிமை பாராட்டுவதற்கு இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், ஆகவே உன் பாவத்தின் நிமித்தம் நான் உன்னை தண்டிப்பேன், எனக்கு உரிமை உண்டு. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் எவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை நான் தெரிந்து கொண்டேனே, என்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறேனே. அப்படியானால் நீங்கள் பாவம் செய்யலாமா? நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டாமா? நீங்கள் பாவம் செய்யும் போது நிச்சயமாக நான் உங்களை தண்டிப்பேன், எனக்கு உரிமை உண்டு. இது கர்த்தருடைய உரிமை. அவருடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் செலுத்துகிற அதிகாரம், அது உரிமை. நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தவறு செய்யும் போது அவரிடத்திலிருந்து சிக்ஷைகளை பெற்றுக்கொள்கிறோம், பெரிய பாவங்களை செய்யும் போது தண்டனைகளையும் பெற்றுக்கொள்கிறோம். எதற்காக இந்த தண்டனை? மனம் திரும்புவதற்கு, கர்த்தரண்டையிலே திரும்புவதற்கு. 4வது குறிப்பு, இஸ்ரவேலுக்கு தேவனிடத்தில் கிடைக்கும் இரக்கம். பாவம் செய்தாயிற்று, தேவனுக்கு விரோதமான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இப்போது என்ன செய்வது? இஸ்ரவேலுக்கு தேவனிடத்திலிருந்து இரக்கம் வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு இரக்கம் தேவையாக இருக்கிறது. அதை ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8னுடைய பிற்பகுதியில் இப்படி சொல்லி இருக்கிறது, ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் நாட் அட்டர்லி டிஸ்ட்ராய். நான் முழுவதும் நான் அழிக்க மாட்டேன், கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பாவம் செய்தீர்கள் தான், ஆனால் யாக்கோபின் வம்சத்தாராகி உங்களை நான் முழுவதும் அழித்து போட மாட்டேன். அப்படி அழித்து விட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? உங்களைத்தானே எனக்கு ஜனமாக தெரிந்து கொண்டேன், உங்களையும் என்னையும் அல்லவோ கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தவறு செய்யும் போது அவர் நம்மை சிட்சிக்கிறார், முற்றிலும் நம்மை அழித்து போடாதபடி அவர் கிருபை பாராட்டுகிறார். இதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. 5வது குறிப்பாக, தேவனிடம் இரக்கம் கிடைப்பதற்கு இஸ்ரவேலராகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேலராகத்தான் இருக்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்றாவிட்டாலும், அதில் ஒரு பகுதி அவரை பின்பற்றினாலும், அதற்கு பதிலாக பூமி எங்கிலும் உள்ள உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக. ஆகவே இஸ்ரவேலராகிய நாம் அவரிடத்தில் இரக்கம் கிடைப்பதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு ஆலோசனையை தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அது என்ன ஆலோசனை? ஆமோஸ் 5:4 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 6ஆம் வசனத்தில் திருப்பியும் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். Seek the Lord and you will live. தேவனை தேடுங்கள், கருத்தாய் தேடுங்கள். பாவம் செய்து மோசம் போய்விட்டோம் என்று அப்படியே அதில் உழன்று அப்படியே அழிந்து போகாமல் அவரை திரும்பவும் கருத்தாய் தேடுங்கள். Seek the Lord earnestly. கருத்தாய் தேடுங்கள். அப்படி தேடும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். You will live. நீங்கள் பிழைப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து, உங்கள் வீழ்ச்சியிலிருந்து, உங்கள் நஷ்டத்திலிருந்து, உங்கள் வியாதியிலிருந்து, உங்கள் போராட்டத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து மீண்டு வரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலராகிய யாக்கோபின் புத்திரரை நான் முற்றிலும் அழித்து போட மாட்டேன், நான் தண்டிப்பேன் தான், ஆகிலும் முற்றிலும் அழித்து போட மாட்டேன். கர்த்தருடைய கிருபை காத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. 6வது குறிப்பாக, கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்வது என்ன? கருத்தாய் கர்த்தரை தேட ஆரம்பித்து விட்டால்
கர்த்தர் சில காரியங்களை செய்வேன் என்று அங்கு சொல்லுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 சொல்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை கருத்தாய் தேடினால், நீங்கள் என்ன சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ, என்ன வியாதியில, என்ன போராட்டத்துல, என்ன கடனில், எந்த பாவத்துல அழிந்து போய் கிடக்கிறீர்களோ, எந்த மன உளைச்சலிலே தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் என்று 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பாழான நகரங்களை கட்டி அவைகளிலே குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள், அதன் ரசத்தை குடிப்பீர்கள். அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்லி இருக்கிறார். கனிகளை புசிப்பதற்கும், திராட்சை கனிகளை, திராட்சை மரங்களை செடிகளை நாட்டி அதன் கனிகளை புசிப்பதற்கும், அதன் ரசத்தை குடிப்பதற்கும், அத்தி மரங்களையும் மாதுளை மரங்களையும் நட்டு அதன் கனிகளை புசிப்பதற்கும் கர்த்தர் நான் கிருபை செய்வேன் என்று சொல்கிறார். எப்போது? கருத்தாய் அவரை தேடி மீண்டும் கர்த்தரண்டையிலே திரும்பி பொய்யான மாயையான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு பொய்யான பாவங்களிலே சிக்கி கிடக்காமல் அதிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் இவைகளை திரும்பவும் உங்களை நான் நாட்டுவேன், திரும்பவும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 15ஆம் வசனத்தில் அவர் திரும்பவும் சொல்லுகிறார், அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது அவர்களை பாபிலோனுக்கு குடிபோக பண்ணினார், எகிப்துக்கு, அசிரியாவுக்கு குடிபோக பண்ணினார். பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ கருத்தாய் என்னை நான் தேடும் பொழுது திரும்பவும் உன்னை நான் அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து உன் சுய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே நான் உன்னை நாட்டுவேன், உன்னை பிடுங்க மாட்டேன். இனி நீ அங்கிருந்து கனி புசித்து மகிழ்ச்சியோடு இருப்பாய், திராட்சை செடிகளை நடுவாய், அது கனிகளை பலன்களை தரும், நீ அதன் கனியை புசிப்பாய், அத்தி மரங்களையும் மாதள மரங்களையும் நீ வைப்பாய், அவை நாட்டுவாய், அவைகளிலிருந்து கனிகளை புசிப்பாய், நீ உன் தேசத்திலிருந்து இனி பிடுங்கப்படுவது இல்லை, நீ அங்கு நிலைத்திருப்பாய் என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கிறார். இதுதான் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பாராட்டுகிற தயவு, இரக்கம், கிருபை. உங்களுக்கும் எனக்கும் கூட அதே காரியத்தை தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் இறங்குவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தாலும் சரி, எந்த கடன் பிரச்சனையிலோ, நஷ்டத்திலோ, போராட்டங்களிலோ, வாழ்க்கையின் தோல்வியிலோ இருந்தாலும் சரி, அது எந்த நிலைமையில் பிசாசின் போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாண்டேஜிலிருந்து, அந்த கேப்டிவிட்டியிலிருந்து, அல்லது அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் இரக்கம் பாராட்டி உங்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, திரும்பவும் கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும். அவரை கருத்தாய் தேடி நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு அவர் அண்டையிலே வரும்போது தம்முடைய ஜனமாக திரும்பவும் தேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். இது இஸ்ரவேலருக்கு செய்தாரா? ரோமர் எழுதின புத்தகத்தில் பவுலப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், ரோமர் 11:5, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி இக்காலத்திலேயும் ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது என்று இஸ்ரவேலரை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் இஸ்ரவேலன் அல்லவா? இஸ்ரவேலர் எல்லாரும் மோசம் போனார்களோ, சோரம் போனார்களோ, அவர்களை மீதியாயிருக்கிற ஒரு பொருளில் நானும் ஒருவனாயிருக்கிறேனே. இஸ்ரவேலில் ஒரு பகுதி நாங்கள் மீந்திருக்கிறோமே, கர்த்தரை கருத்தாய் தேடுகிறோமே, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே. ஒருவேளை மற்றவர்கள் மேசியாவை என்று சொல்லிக்கொண்டு அவரை மேசியாவாக இயேசுவை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், காத்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே. ஆகவே அதே போலதான் பூமி எங்கும் உள்ள ஜனங்களிலே உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார், மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நாம் கருத்தாய் அவரை தேடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பழைய பாவங்களை விட்டு விட்டு வருவேன் என்று ஒப்பந்தம் பண்ணி கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார், திரும்பவும் பழைய நிலைமையிலிருந்து, வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து நம்மை நிலைநிறுத்தி, நம்மை நிலைநாட்டி நம் கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவரை நம்மை சுத்தம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இப்போதும் கூட ஆமோஸ் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பு, இஸ்ரவேல் பாவம் செய்கிற ஒரு ஜனம், ராஜ்யம்,
அதை நான் அழித்து போடுவேன். பூமியின் பகுதியிலிருந்து பூமியில் எங்கும் இராதபடி நான் அழித்து போடுவேன். ஆனாலும் முற்றிலுமாய் நான் அழித்து போடாமல் யாக்கோபின் புத்திரராகிய இஸ்ரவேலருக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன். அதற்கு வழியாக கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது, கர்த்தரை கருத்தாய் தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கருத்தாய் தேடுகிறோம் சுவாமி. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அந்த மாயையிலிருந்து எங்களை மீட்டு விடும்படிக்கு கருத்தாய் உம்மை தேடுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கருத்தாய் இப்பொழுது உம்மை தேடும்படிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறபடினால் அவர்கள் பாவங்களை, அவருடைய குற்றங்களை மன்னித்து, அவர்கள் விழுந்து கிடக்கிற வீழ்ச்சியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து இப்பொழுதை மீட்டு கொள்வீராக, விடுதலையாக்குவீராக. உடைய கரம் நீட்டப்படுவதாக. நிகழ்ச்சியை பார்த்து இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை தொட்டு அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக திரும்பவும் அவர்கள் நாட்டப்படட்டும். அவர்களை பிடுங்காதிருப்பீராக. இஸ்ரவேலிலே மீதியாய் இருக்கிற ஜனமாக அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, பூமியிலே அவர்களை நிலைநிறுத்தும். உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்தமுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரட்டும். அப்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நீர் விடுதலையை கட்டளையிட்டதற்காக நன்றி. உமக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.